பைபிள் சவாலின் 206வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 145 முதல் 147 அத்தியாயங்கள் தேவனுடைய மகத்துவத்தையும் முடிவில்லாத இரக்கத்தையும் படைப்பு முழுவதற்குமான அவரது விசுவாசமான பராமரிப்பையும் அழகாக கொண்டாடுகின்றன. அவரது மகத்தான செயல்களுக்காகவும் மாறாத அன்பிற்காகவும் தலைமுறை தலைமுறையாக வெளிப்படும் அவரது தயவிற்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும்படி இந்த சங்கீதங்கள் நம்மை அழைக்கின்றன. தேவன் தாழ்மையுள்ளவர்களை உயர்த்துகிறார், உடைந்த இதயமுள்ளவர்களை குணமாக்குகிறார், மேலும் தனது மக்களின் தேவைகளை பரிபூரண ஞானத்துடனும் அன்புடனும் நிறைவேற்றுகிறார். அவரது ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருக்கிறது. அவரது விசுவாசம் ஒருபோதும் முடிவதில்லை. நாம் எந்த சூழ்நிலையிலும் இருந்தாலும் அவரை ஆராதித்து நன்றி செலுத்த எண்ணற்ற காரணங்கள் உள்ளன. அவரது நன்மையை சிந்திக்கும்போது நமது இதயம் நம்பிக்கையாலும் சமாதானத்தாலும் மகிழ்ச்சியான ஸ்தோத்திரத்தாலும் நிரம்புகிறது. இன்று நமது மகத்தான மற்றும் விசுவாசமான தேவனுடைய நாமத்தை உயர்த்தி நன்றியால் நிரம்பிய இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 206 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 145 to 147 is a beautiful celebration of God's greatness, His endless compassion, and His faithful care for all creation. These psalms invite us to praise the Lord for His mighty works, His unfailing love, and His kindness that reaches every generation. God lifts up the humble, heals the broken-hearted, and provides for the needs of His people with perfect wisdom and care. His kingdom is everlasting, and His faithfulness never comes to an end. No matter what season we are in, we have countless reasons to worship and thank Him. As we reflect on His goodness, our hearts are filled with hope, peace, and joyful praise. Let us begin today with hearts overflowing with gratitude as we lift up the name of our great and faithful God. சங்கீதம் அதிகாரம் 145. Psalms chapter 145. வசனம் 1. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். Verse 1. David's Psalm of praise. I will extol thee, my God, O King, and I will bless thy name forever and ever. வசனம் 2. நாடோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். Verse 2. Every day will I bless thee, and I will praise thy name forever and ever. வசனம் 3. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. Verse 3. Great is the Lord, and greatly to be praised, and His greatness is unsearchable. வசனம் 4. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியைச் சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். Verse 4. One generation shall praise thy works to another, and shall declare thy mighty acts. வசனம் 5. உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். Verse 5. I will speak of the glorious honor of thy majesty, and of thy wondrous works. வசனம் 6. ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையைச் சொல்லுவார்கள், உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். Verse 6. And men shall speak of the might of thy terrible acts, and I will declare thy greatness. வசனம் 7. அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். Verse 7. They shall abundantly utter the memory of thy great goodness, and shall sing of thy righteousness. வசனம் 8. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீட்டிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். Verse 8. The Lord is gracious and full of compassion, slow to anger and of great mercy. வசனம் 9.
கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. Verse 9. The Lord is good to all, and his tender mercies are over all his works. வசனம் 10. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகளெல்லாம் உம்மை துதிக்கும், உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள். Verse 10. All thy works shall praise thee, O Lord, and thy saints shall bless thee. வசனம் 11. மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு. Verse 11. They shall speak of the glory of thy kingdom, and talk of thy power. வசனம் 12. உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். Verse 12. To make known to the sons of men his mighty acts, and the glorious majesty of his kingdom. வசனம் 13. உம்முடைய ராஜ்யம் சதாகாலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. Verse 13. Thy kingdom is an everlasting kingdom, and thy dominion endureth throughout all generations. வசனம் 14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறார். Verse 14. The Lord upholdeth all that fall, and raiseth up all those that be bowed down. வசனம் 15. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். Verse 15. The eyes of all wait upon thee, and thou givest them their meat in due season. வசனம் 16. நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். Verse 16. Thou openest thine hand, and satisfiest the desire of every living thing. வசனம் 17. கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபையுள்ளவருமாயிருக்கிறார். Verse 17. The Lord is righteous in all his ways, and holy in all his works. வசனம் 18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். Verse 18. The Lord is nigh unto all them that call upon him, to all that call upon him in truth. வசனம் 19. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். Verse 19. He will fulfill the desire of them that fear him. He also will hear their cry, and will save them. வசனம் 20. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். Verse 20. The Lord preserveth all them that love him, but all the wicked will he destroy. வசனம் 21. என் வாய் கர்த்தரின் துதியைச் சொல்வதாக, மாம்சதேகம் உள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவது. Verse 21. My mouth shall speak the praise of the Lord, and let all flesh bless his holy name forever and ever. சங்கீதம் அதிகாரம் 146. Psalms chapter 146. வசனம் 1. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. Verse 1. Praise ye the Lord, praise the Lord, O my soul. வசனம் 2. நான் உயிரோடிருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். Verse 2. While I live will I praise the Lord. I will sing praises unto my God while I have any being. வசனம் 3. பிரபுக்களையும் இரட்சிக்கத்திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். Verse 3. Put not your trust in princes, nor in the Son of Man, in whom there is no help. வசனம் 4. அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். Verse 4. His breath goeth forth, he returneth to his earth, in that very day his thoughts perish. வசனம் 5.
யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். Verse 5. Happy is he that hath the God of Jacob for his help, whose hope is in the Lord his God. வசனம் 6. அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். Verse 6. Which made heaven and earth, the sea, and all that therein is, which keepeth truth forever. வசனம் 7. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். Verse 7. Which executeth judgment for the oppressed, which giveth food to the hungry. The Lord looseth the prisoners. வசனம் 8. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கிவிடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். Verse 8. The Lord openeth the eyes of the blind. The Lord raiseth them that are bowed down. The Lord loveth the righteous. வசனம் 9. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். Verse 9. The Lord preserveth the strangers. He relieveth the fatherless and widow. But the way of the wicked he turneth upside down. வசனம் 10. கர்த்தர் சதாகாலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. Verse 10. The Lord shall reign forever, even thy God, O Zion, unto all generations. Praise ye the Lord. சங்கீதம் அதிகாரம் 147. Psalms chapter 147. வசனம் 1. கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. Verse 1. Praise ye the Lord, for it is good to sing praises unto our God, for it is pleasant, and praise is comely. வசனம் 2. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டிச் சேர்க்கிறார். Verse 2. The Lord doth build up Jerusalem, he gathereth together the outcasts of Israel. வசனம் 3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். Verse 3. He healeth the broken in heart, and bindeth up their wounds. வசனம் 4. அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். Verse 4. He telleth the number of the stars, he calleth them all by their names. வசனம் 5. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பெலமுள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. Verse 5. Great is our Lord, and of great power. His understanding is infinite. வசனம் 6. கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். Verse 6. The Lord lifteth up the meek, he casteth the wicked down to the ground. வசனம் 7. கர்த்தரை துதியுடன் பாடிக்கொண்டாடுங்கள். நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். Verse 7. Sing unto the Lord with thanksgiving. Sing praise upon the harp unto our God. வசனம் 8. அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். Verse 8. Who covereth the heaven with clouds? Who prepared rain for the earth? Who maketh grass to grow upon the mountains? வசனம் 9. அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். Verse 9. He giveth to the beast his food, and to the young ravens which cry. வசனம் 10. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார். வீரனுடைய கால்களில் பிரியப்படார். Verse 10.
He delighteth not in the strength of the horse. He taketh not pleasure in the legs of a man. வசனம் 11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். Verse 11. The Lord taketh pleasure in them that fear him, in those that hope in his mercy. வசனம் 12. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. Verse 12. Praise the Lord, O Jerusalem, praise thy God, O Zion. வசனம் 13. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். Verse 13. For he hath strengthened the bars of thy gates, he hath blessed thy children within thee. வசனம் 14. அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். Verse 14. He maketh peace in thy borders, and filleth thee with the finest of the wheat. வசனம் 15. அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய்ச் செல்லுகிறது. Verse 15. He sendeth forth his commandment upon earth, his word runneth very swiftly. வசனம் 16. பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார், சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். Verse 16. He giveth snow like wool, he scattereth the hoarfrost like ashes. வசனம் 17. அவர் தமது கல்மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? Verse 17. He casteth forth his ice like morsels, who can stand before his cold? வசனம் 18. அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார், தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். Verse 18. He sendeth out his word, and melteth them. He causeth his wind to blow, and the waters flow. வசனம் 19. யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். Verse 19. He showeth his word unto Jacob, his statutes and his judgments unto Israel. வசனம் 20. அவர் வேறே எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா. Verse 20. He hath not dealt so with any nation, and as for his judgments, they have not known them. Praise ye the Lord. பைபிள் சவாலின் 206வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவன் அளவிட முடியாத மகத்துவம் உள்ளவரும் இரக்கத்தில் நிறைந்தவரும் அவரை நம்புகிற அனைவரையும் விசுவாசமாக பராமரிக்கிறவரும் என்பதை கற்றோம். அவர் பலவீனர்களை பலப்படுத்தி உடைந்த இதயமுள்ளவர்களுக்கு ஆறுதல் அளித்து தனது மாறாத அன்பால் தனது மக்களை சூழ்ந்திருக்கிறார் என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. நாம் பெறும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அவரது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்க ஒரு காரணமாகும். நன்றியுள்ள இதயத்துடன் தொடர்ந்து அவரை ஆராதித்து அவரது மகத்துவத்தை நம்மைச் சுற்றியுள்ள அனைவருக்கும் அறிவிப்போம். தேவனுடைய சந்நிதியில் செலவிடும் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையை சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் புதுப்பிக்கப்பட்ட பலத்தாலும் நிரப்புகிறது. ஒவ்வொரு நாளும் நமது விசுவாசமான தேவனை மகிமைப்படுத்தி அவரது அதிசயமான கிருபையை அனுபவிக்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த சத்தியம் உங்கள் இதயத்தை அதிகமாக உற்சாகப்படுத்தியது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 206 of our Bible challenge is complete. Today we learned that God is great beyond measure, rich in mercy, and faithful to care for all who trust in Him. These Psalms remind us that He strengthens the weak, comforts the broken-hearted, and surrounds His people with unfailing love. Every blessing we receive is a reason to praise His holy name. Let us continue to worship Him with thankful hearts and declare His greatness to everyone around us. Every day spent in His presence fills our lives with peace, joy,
and renewed strength. Each day is another opportunity to glorify our faithful God and experience His amazing grace. Which truth from today's reading encouraged your heart the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.